அப்படியே கூடவே வாங்க. ரைட் பை. ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். சார் நேத்து நீங்க நிறைய ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்தீங்க. ஒரே ஒரு டைம் எங்களுக்காக ஞாபகப்படுத்துங்களேன். I equal to NAVDE இல்ல, இது கரண்டோட ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். drift velocity VD equal to E tau by M into E ன்னு கத்துக்கிட்டோம். இங்க இருந்து நம்மளோட புரிதல் drift velocity is directly proportional to electric field. மொபிலிட்டிக்கு என்னப்பா ஃபார்முலா? drift velocity acquired per unit electric field. சார் நேத்து நிறைய பேசுனீங்க, ஆனா மொபிலிட்டியோட யூனிட்டை சொல்ல மறந்துட்டு போயிட்டீங்களே. இன்னைக்கு சொல்லித்தரேன். ஸோ மொபிலிட்டி வெலாசிட்டி மீட்டர் பெர் செகண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு வோல்ட் பர் மீட்டர். தெரியாதவங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வோல்ட் பர் மீட்டர். இனிமேல் மொபிலிட்டியோட யூனிட் கேட்டா மீட்டர் ஸ்கொயர், எஸ் பார் -1 வி பார் -1. உங்க போர்டில் அதிகமா கேட்ட 1 மார்க் கொஷின் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில நம்மளன்னா போய் எடுத்துப்பார். நான் சொல்றது சிபிஎஸ்சி போர்டில். யூனிட் ஆஃப் மொபிலிட்டின்னு 4 ஆப்ஷன் இருக்கும். பவரை மட்டும் மாத்தி வச்சிருப்பாங்க. எம்எஸ்வி மேல ஸ்கொயர் -1 நாங்கள் ஆரம்பத்தில் ஸ்டேட் போர்ட்லலாம் கிளாஸ் எடுக்கும் பொழுது ரொம்ப வீக்காக இருக்கிற பசங்களை என் தலையில் கட்டிட்டு போயிடுவாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டு எப்படியாவது ஜெயிக்க வைக்கணுன்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது அவனுக்கு சால்வ் பண்ணி காமிச்சா புரியாதுப்பா. நான் வீக்குன்றது ஒரு இதுக்கு அவனை காப்பாற்றவே முடியாத ஐசியூவில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பசங்களை கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்கூலில் 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி இருப்பாங்கல்லப்பா. அவங்கள நான் தப்பாக சொல்லலை, அவங்களுக்கு அவ்வளோதான் வரும். ஸோ அந்த மாதிரி பசங்களை கொடுத்துருவாங்க. ஏன்னா எப்படியும் கொண்டு வந்துடுவேன்னு தெரியும் ஸ்கூல்ல. ஸோ இந்த இது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. 7 years பேக் அந்த கார்னர் கிளாஸ் ரூம் ஆதித்யாவில் சமர்த் கேம்பஸில் இது யூனிட் ஆஃப் மொபிலிட்டி சொல்லி தரும்போது இப்போ குருகிராம் பசங்களுக்கு தெரியும் ஆதித்யான்னு சொல்லும் பொழுது எங்க இருந்தது அப்படின்ட்டு. எம்எஸ்வின்னு வச்சுக்கோங்களேன். எம்எஸ்வி இல்லை, எம்எஸ்வி. இப்படிதான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். டே இங்கே ஸ்கொயர் போட்டுக்கடா, இங்கே ஸ்கொயரை சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு -1 போட்டுக்கடா, இங்கே ஒரு -1 போட்டுக்கடா, கரெக்டாக இருந்தா. யூனிட் ஆஃப் மொபிலிட்டி என்னப்பா சொன்னேன். அதே மாதிரி இந்த டிவிஎஸ் கம்பெனி மாதிரி எம்விஎஸ் ஞாபகம் வச்சுக்கோ. தேவைப்பட்ட ஸ்கொயர் -1 பை இது அதுவுமே உனக்கு பொருந்தாது, இது உனக்கு கிடையாது. இந்த யூனிட் ஆஃப் மொபிலிட்டியை பார்த்ததும் என்னை அறியாமலேயே அந்த ஞாபகத்துக்கு நான் போயிட்டேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ யூனிட் ஆஃப் மொபிலிட்டி மீட்டர் ஸ்கொயர், எஸ் பார் -1 வி பார் -1. இந்த இடத்துல யாருமே இந்த மனப்பாடம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. வெலாசிட்டிக்கு மீட்டர் பெர் செகண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வோல்ட் பெர் மீட்டர் சால்வ் பண்ணா என்ன சார் கிடைக்கும்? அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சா? ரைட் சார். மொபிலிட்டியோட யூனிட் கத்துக்கிட்டோம். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்? மதுகுடி நீங்க ஓம்ஸ் லா பத்தி பேச போறோம் சார். ஓம்ஸ் லா நாங்க 10th சூப்பரா படிச்சிருக்கோம் சார். V equal to IRன்னு எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. V பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், I கரண்ட், R ரெசிஸ்டன்ஸ். 10th படிக்கும்போது இது மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப நீங்க பெரிய பசங்கள் ஆயிட்டீங்கல்ல, இது எப்படி வந்ததுன்னு பேசுவோமா? அப்படியே என் கூடவே வாங்க. முதல்ல I equal to NA. drift velocity-ய உடைச்சிருங்க. E tau by M into E. drift velocity-ய உடைச்சாச்சு. E tau by M into E. then இங்க ஒரு E, இந்த E. அடுத்த ஈக்குவேஷன்ல NA E ஸ்கொயர் tau by M into E. சரிதானா? ஈயும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன், வேற ஒண்ணுமே நான் பண்ணல. ஆமா சார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? போன லெசன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு -dV/dxன்னு சொல்லி கொடுத்தேன். என்னோட கன்வீனியன்ட்டுக்காக அதை நான் V/Lன்னு எழுதிக்கிறேன்னு இதையும் நான் கெப்பாசிட்டர்லயும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் லென்த்தால டிவைட் பண்ணணும். பண்ணிட்டோமா? இங்க வாங்களேன். ஸோ I equal to NA E ஸ்கொயர் tau by M. ஈக்கு பதிலா V/L. L வந்து தனியா இருந்தா கஷ்டப்படுமேன்ட்டு M பக்கத்துல எழுதிக்கிட்டேன். சரிங்க. வியை தவிர மீது எல்லாரும் கான்ஸ்டன்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பெர் யூனிட் வால்யூம் நேத்தே கத்து கொடுத்தேன். ஏ ஏரியா, இ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், டவு மீன் ரிலாக்ஸேஷன் டைம், எம் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், எல் லென்த் ஆஃப் அ கண்டக்டர். கண்டிப்பா கான்ஸ்டன்டா தான் இருக்குன்னு உணரணும், புரிஞ்சுக்கணும். இப்ப எல்லாருமே கான்ஸ்டன்ட் தானே. அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக நான் ஒரு வேலை பார்த்துக்கலாமா? அப்ப I equals to 1/R into V வச்சுக்கலாமா?
அப்போ 1/r இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? NA E square tau by MA L. சார் ஏன் சார் 1/r? கான்ஸ்டன்ட் நம்ம இஷ்டம். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு 1/rன்னு கொடுத்துருக்கோம். இப்பதான் நமக்கு r கிடைக்கும். r வேணும்னா ml by NA E square tau. அப்பதான் அந்த ஈக்குவேஷன் கரெக்டா வரும்ன்றதுனால அந்த NA E square tau by mlக்கு பதிலா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்மளாம் எடுத்துக்கிறோம். ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதனாலதான் r வேணும். ml by NA E square tauன்னு கிடைக்கும். இப்ப பார்த்த உடனே ஆமா சார் I equal to V by R, ஓம்ஸ்லா வந்துருச்சு, விக்கு பதிலா IR, இப்படிதான் ஓம்ஸ்லா பிறந்த கதை. ஆனா உங்கள்கிட்ட 10th படிக்கும்போது பிறந்த பிறகு சொன்னாங்களே தவிர இது எப்படி வந்தது, எங்க இருந்து ஆரம்பிச்சது, இதோட பூர்வீகம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் அங்கே சிலபஸ் இருக்கும். ஸோ V equal to IR ஒரே ஒரு டைம் திரும்ப ஞாபகப்படுத்திக்கோங்க. போயிட்டு உட்காந்து படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணலாம் உட்காந்து, அவ்வளவுதான், கண்ணால பார்த்துட்டியா முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாரு, நேற்றே கற்றுக் கொடுத்தது. I equal to NAVDE. உடனே சார் என்ன சொன்னாங்க? ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை உடைக்கணும், உடைச்சு உள்ள போங்க. E tau by m into E. ஸோ ஈயும் மல்டிப்ளை ஆயிடுச்சு tau by m into E. தென் வேற என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு உள்ள போகலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு V by Lன்னு போன லெசன்லேயே கற்றுக்கிட்டதுனால இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இது எல்லாம் சேர்ந்து கான்ஸ்டன்டாவே இருக்கிறதுனால 1/r into V. கிளாஸ் முடிஞ்சதும் இந்த டெரிவேஷன் எனக்கு அடுத்து 10 நிமிஷத்துல வரணும், ரைட்டா? ஸோ வரலன்னா நாளைக்கு வராது. I equal to 1/r into V. இப்போ V equal to IR, ஓம்ஸ் லா இங்க வேலிட் ஆயிடுச்சு. ஸோ V equal to IR, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. சார் ஒரு நிமிஷம் இருங்களேன். V equal to IR, ஓம்ஸ் லா. V பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், I வந்து கரண்ட். இதை நாங்கள் ஸ்கூல் போர்டில் எழுதும் பொழுது எப்படி எழுதணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ப? அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னு இந்த கொஸ்டினை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை விட்டுட்டீங்கன்னா அந்த 2 மார்க் அடிச்சு போட்டுட்டு 0 மார்க் கொடுத்துருவாங்க. நீங்க ஏன் கூட கேட்க முடியாது. ஓம்ஸ் லா இஸ் வேலிட் ஓன்லி கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஆரம்பிக்கும் போதே அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் the potential difference across the conductor is directly proportional to current flows through it. நான் ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் சொல்லல. V is directly proportional to I வார்த்தையா சொன்னேன், நீயே படிய. V potential difference எங்க இருக்கும்? across the conductor. ஐனா யாரு? கரண்ட். எங்க போகும்? கண்டக்டர்ல போகும். அப்ப வார்த்தையா சொல்லுங்க. at constant temperature the potential difference across the conductor is directly proportional to current flows through it. அந்த it யாரு? கண்டக்டர். யாரு சரி? இவன் தான் R. ஆருக்கு பேர் வச்சிருவோமா? ஆருக்கு பேர் என்னன்னா ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா இப்போ நீ திடீர்னு ஏதோ ஒரு இடத்துக்கு போற, அது உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் பிடிக்கலன்னு வச்சுக்கேன், அங்க போகாத, உன்னை ரெசிஸ்ட் பண்றது, உன்னை தடுக்க. ஒரே நிமிஷம் என்னாச்சு? ஃபர்ஸ்ட்க்கு என்னாச்சு? ஸ்கிரீன் தெரியலையா? ஒரே நிமிஷம், டக்குன்னு வைஃபை கட் ஆயிடுச்சு. ஒரே ஃபர்ஸ்ட் தாட்டி சொல்லி கொடுத்து செகண்ட் தாட்டி நீங்க சொல்றப்ப அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரமா இல்ல? 2 minutes. எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? அப்படி இருந்ததுன்னா பக்கத்துல போன் தான் இருக்கு, ஒரு மிஸ் கால் கொடுத்துரு, என்னவோ நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். அது வெளியில போனது எனக்கு தெரியல, பட் டக்குன்னு வைஃபை கட் ஆகி வந்துருச்சு. ஓகே சாரி. எதுல ஸ்டார்ட் பண்ணுமா? சார் நீங்க செகண்ட் தாட்டி ஓம்ஸ் லா சொல்லி தந்தது வந்து ஸ்டார்ட். ஓகே, திரும்ப ஒரு டைம் ரிவைஸ் பண்ணோம், அவ்வளவுதான். பா எல்லாரும் இங்க வாங்க. பா அந்த மாதிரி இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லிருங்க. ஓகே, பா கரண்டோட எக்ஸ்பிரஷன் I equal to NAVD இல்ல? ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். E tau by m into E. சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு சப்ஸ்டியூட் பண்றோம், V by L. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு சப்ஸ்டியூட் பண்ண பிறகு இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை நான் 1/rன்னு எடுத்துக்கிறேன். 1/r காரணம் பின்னாடி சொல்றேன். ஸோ 1/r into V. அப்போ V equal to IR, ஓம்ஸ் லா கிடைச்சிருச்சு. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணணும்? at constant temperature னு ஆரம்பிக்கணும். at constant temperature. அபி குட் ஈவினிங். at constant temperature potential difference across the conductor directly proportional to current flows through it. at constant temperature potential difference across the conductor is directly proportional to current flows through it. யார் இந்த R தெரியுமா? இந்த ஆருக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உனக்கு ஒரு பிடிச்ச இடத்துக்கு நீ கிளம்புற,
அந்த இடம் நல்ல இடம் இல்லை, அதனால அங்க போகாதீங்க அப்படின்னு ஒன்னு சொல்றாங்க பத்தியா. உன்னை ரெசிஸ்ட் பண்றாங்கல்ல, ரெசிஸ்ட்ன்றது கிட்டத்தட்ட அப்போஸ்ன்ற மாதிரி அர்த்தம். உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிய வைக்கவா, இங்க பாருங்களேன். உன் பைக் எடுத்துக்கிட்டு நீ போயிட்டே இருக்க. நான் ஏற்கனவே அன்னைக்கு சொன்னதான், லெஸ் தென் பாண்டியில 18 வயசுக்கு கீழே எல்லாம் வண்டி ஓட்டினீங்கன்னா பிடிச்சிருவாங்க. உன்னை பிடிச்சது பரவாயில்ல, உங்க அப்பாவை தூக்கி 3 வருஷமா ஜெயில வச்சிருவாங்க, அதையும் பார்த்துக்கோ. உனக்கு 25 வயசு வரைக்கும் லைசன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால லீவ்ல தானே இருக்கும், வண்டி எடுத்துட்டு சுத்துவோன்னு சுத்திராத. ரைட் இல்லை நிஜமாலுமே. ஏன்னா அந்த லாஸ்ட் இயர் மதுமிதா அந்த ஸ்டூடெண்டோட ஃபாதர் வந்து இங்கே இன்ஸ்பெக்டர் நாகராஜன் சொல்லிட்டு அவங்க அந்த என்ன சொல்றது டிராஃபிக்ல அந்த அந்த டிராஃபிக் போலீஸா இருக்காங்க, இங்க ரொம்ப க்ளோஸ். பேசும்போது நேற்று அன்னைக்கே சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, சதீஷ் இந்த மாதிரிலாம் இருக்கு, பாப்பாட்டெல்லாம் வண்டி கொடுத்துறாரு. அந்த மாதிரி ரூல் வந்துருக்கு. பாண்டி பசங்க சொல்றேன், வண்டியெல்லாம் எடுத்துட்டு ஊரை சுத்திட்டு இருக்காரு. ஆர்பி த ரெசிஸ்டன்ஸ். ரோட்ல போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்துட்டு இருக்கு. ஸ்பீட் பிரேக்கரோட தமிழ் பேர் யாருக்கா தெரியுமா? சும்மா சொல்லு, நான் தானே தப்பா சொன்னா பரவாயில்ல. ஸ்பீட் பிரேக்கரோட தமிழ்ல, ஸ்பீட் பிரேக்கர் தமிழ்ல எப்படி சொல்லணும்? சரி, நான் இப்பதான் ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன், எனக்கு தெரியாது அப்படிலாம் சொல்லாத. வர்ஷிகா வாயத்தர, எல்லாத்துக்கும் வாய தருகிறல்ல. தெரியல, ஹோம்ஒர்க்கே உனக்கு இதான். ஸ்பீட் பிரேக்கருக்கு தமிழ்ல சொல்லுவேன், 100 டைம் எழுதி எனக்கு அனுப்புறேன், தெரியுதா? இதுக்கு சரியான ஆள் யாரு? சார்மிகா, பதில் சொல்லு. சார் தமிழ் தெரியாது சார். தமிழ் தெரியாது? ரொம்ப ஸ்மார்ட்டா சொல்றீங்கம்மா, தமிழ் தெரியாதுன்னு தெரியல. அடுத்தது காருண்யா. சார் வேகத்தடை சார். வேகத்தடை. நீ உடனே பக்கத்துல இருக்கிற சாட் ஜிபிடி கேட்டு சொல்றேன்னு எனக்கு தெரியுது. இல்லைன்னு மட்டும் சொல்லாத, பிச்சு கூட வச்சு. தெரிஞ்சிருந்தா நீ முன்னாடியே சொல்லியிருப்ப. உண்மையை சொல்லு, என்ன பண்ண? கூகுள்ல போட்டேன். கூகுள்ல போட்டேன். சரி, ரைட். தமிழ்ல இதோட பேரு வேகத்தடைன்னு வச்சுக்கோங்களேன். வேகத்தை கண்ட்ரோல் பண்றதுனால ஸ்பீட் பிரேக்கரோட பேரு வேகத்தடை. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுதான் ரெசிஸ்டார். ரெசிஸ்டார் இது கரண்ட் அப்போஸ் பண்றதுனால இதோட தமிழ் பேரு மின்தடைன்னு அர்த்தம். இப்ப வேகத்தை அப்போஸ் பண்ணா வேகத்தடை, ஸ்பீட் பிரேக்கர் டு ரெசிஸ்ட் ஸ்பீடு, இங்க டு ரெசிஸ்ட் கரண்ட், அதனால ரெசிஸ்டார். அதனாலதான் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரியே இந்த ரெசிஸ்டாரோட சிம்பிள் போட்டிருக்காங்க, காரணத்தோட தான் போட்டிருக்காங்க. ஸோ வேகத்தை அப்போஸ் பண்றதுனால அது வேகத்தடை, இது கரண்ட் அப்போஸ் பண்றதுனால மின்தடை, அது ஸ்பீட் பிரேக்கர், இது ரெசிஸ்டார். ரெசிஸ்டார் அப்படின்னா ஒரு காம்போனன்ட், நீங்க கையில தொட்டு பார்க்கலாம், அதுல இருந்து ஆஃபர் ஆகிறது ரெசிஸ்டன்ஸ். நம்மளோட உடல் உயிர் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? உடம்பு, அதுல இருந்து வர்ற அந்த சோல் உயிர். ரெசிஸ்டன்ஸ் உயிர், ரெசிஸ்டார் அந்த பாடி. இப்ப ரெசிஸ்டார்ன்றது ஒரு காம்போனன்ட், அந்த காம்போனன்ட்ல இருந்து ஆஃபர் ஆகிறது தான் ரெசிஸ்டன்ஸ். கெப்பாசிட்டர் ஒரு காம்போனன்ட், அதுல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இண்டக்டார், இண்டக்டன்ஸ், காம்போனன்ட்டுக்கு டிஆர் வந்துடும், அதுல இருந்து ஆஃபர் ஆகிற விஷயத்துக்கு டிஏஎன்சி வந்துடும், டென்ஸ். அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆர் தான் ரெசிஸ்டன்ஸ். கலக்கிட்டோமா? இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி உள்ள வாங்கலாம், இன்னும் சூப்பரா இருக்கு. சரி, ஓம்ஸ்லா விக்கும் ஐக்கும் நம்ம கிராஃப் டிரா பண்றோம். இந்த கிராஃப்ல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. எப்ப கிராஃப் கொஷின் வந்தாலும் எக்ஸ்ல யார் இருக்காங்க, ஒய்ல யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் நீங்க கொஷின்குள்ளார என்டர் ஆகணும். கிராஃப் கண்டிப்பா ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கும். ஏன் சரி? ஓம்ஸ்லா V is proportional to I ன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். V அதிகமானா I அதிகமாகும், V அதிகமானா I அதிகமாகும். கிராஃபோட பேசிக்ஸ் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ y equal to mx plus c, இந்த இடம் y equal to mx. சார் ஸ்லோப் எடுங்க சார். 11th நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸ்லோப்னாலே டான் தீட்டான்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ ஸ்லோப்பு டான் தீட்டா, இது ஐயா இருக்கிறதுனால இந்த இடம் ஸ்மால் டெல் ஐ, இது வியா இருக்கிறதுனால இது ஸ்மால் டெல் பி, இந்த ஆங்கிள் தீட்டா. இங்க இருந்து டான் தீட்டாவை தேடி போயிட்டு இருக்கும், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட், அதனால ஐ பை வி. ஏதாவது யோசிக்காம டக்குன்னு சொல்லுங்க. வி ஈக்குவல் டு ஐஆர்னா ஐ பை விக்கு என்ன வரும்? ஆர் சார். ஐ பை வி, அப்படியா? ஐ பை வி 1/r சார். ஐ பை வி 1/r, ஐ பை வி 1/r. கத்துக்குங்க ஒழுங்கா, இங்க பிரச்சனையே இந்த இடம் தான். அப்ப எப்ப 1/r வரும், எப்ப r வரும்ன்றதான் நீங்க பார்க்கணும். இப்ப x ஆக்சிஸ்ல v, y ஆக்சிஸ்ல i.
அப்ப VI graph gives reciprocal of resistance. கொஷினை நீங்க ஒழுங்கா படிக்கணும். ஸ்லோப் ஆஃப் VI கிராஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க. ஸ்லோப் ஆஃப் VI கிராஃப், அப்ப V தான் x ஆக்சிஸ், I தான் y ஆக்சிஸ். ஸ்லோப் ஆஃப் VI கிராஃப் gives reciprocal of resistance ஆப்ஷன்ல இருக்கும். சார் ஒருவேளை IV கிராஃப் போட்டா என்ன சார் ஆகும்? இங்க பாருங்க, அதனாலதான் சொன்னேன் கிராஃப்குள்ள என்டர் ஆகும் பொழுது முதல் வேலை எக்ஸ்ல யார் இருக்கா, ஒய்ல யார் இருக்கா. அப்ப IV கிராஃப், இப்ப ஸ்லோப் டிரா பண்றேன், இது தீட்டா, இந்த இடம் டெல் வி, இந்த இடம் டெல் ஐ. அப்ப ஸ்லோப் ஆஃப் IV கிராஃப், IV கிராஃப்னா XY இல்ல, எக்ஸ்ல ஐனர் என்ன சார் கிடைக்குது? ஸ்லோப் எடுங்க, tan theta equal to del V by del I. V by I நீங்க காலங்காலமா படிச்சிட்டு இருக்கிறது R. இப்ப slope of VI graph gives reciprocal of resistance. Slope of IV graph gives resistance. வழக்கமா பசங்க பண்ற தப்பு தான் இது. அதனால நீ அந்த தப்பு பண்ணாத. கிராஃப்குள்ளாரப்போ எக்ஸ்ல யாருன்னு பாரு, ஒய்ல யாருன்னு பாரு. VI இருந்ததுன்னா 1/R, ஐவியா இருந்ததுன்னா ஆர். மனப்பாடெல்லாம் பண்ணாது, ஞாபகம்லாம் வச்சுக்காது. கிராஃபை போட்டுட்டு நீயா ஸ்லோப் கண்டுபிடிச்சா உனக்கா தெரியும். கத்துக்கணுமே தவிர அதை தூக்கிட்டு போயினே இருக்கக்கூடாது. கத்துக்கிட்டு அங்கேயே இறக்கி வச்சுட்டு போயிடணும். நேரம் வரும்பொழுது அதை ரீகால் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ tan theta equal to del V by del I. அதனால ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மேல கீழே ஆர், வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும். கத்துக்கிட்டீங்களா? சொன்னா ஓம்ஸ் லாக்குள்ளார் அப்படியே வந்துட்டு இருக்கீங்க என் கூட. நீங்க பாதி தூரம் என் கைப்பிடிச்சே வந்துட்டு இன்னும் சூப்பரா இருக்கு பாருங்களேன். உங்களுக்கு தெரியுமா, இப்ப நான் 3 பேரை பத்தி பேச போறேன். இந்த 3 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2021 நீட்டு, 2022 நீட்டு, 2024 நீட்டு. இந்த 3 வருஷமும் தொடர்ச்சியா கேட்ட ஒரு டாபிக் கொஷின் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில எல்லா வருஷமும் 4 கொஷின். நான் நேற்று நிறைய டயலாக்லாம் சொல்லியிருந்தேன், பார்த்துருப்பீங்களா? KGF படம் மாதிரி தான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒட்டுமொத்த 30 பேருக்கு இவன் தான் டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நீ எல்லா லெசனையும் படிச்சா 1 2 அப்படிதான் எழுதலாம். ஆனா இந்த ஒரு லெசன் படிச்சா 4 கேள்வி எழுதலாம். ரைட்டா? ஸோ எல்லா வருஷமும் கேட்கப்பட்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் கத்துக்கலாமா? என் கூட வாங்களேன். டெம்பரேச்சர் அதிகமாகுது, அதனால ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகுது. டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். அப்ப when both are increases, that material is called as conductor. எல்லாரும் படிங்க என் கூடவே. அவுட்டு போய் படிச்சுக்கிறான்னு சொல்லக்கூடாது, என் கூடவே படி. டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். when temperature increases, resistance also increases. அதுக்கு பேரு கண்டக்டர். கத்துக்கிட்டீங்களா? டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் குறையும். இவன் யாரு சார்? நீங்க எல்லாருக்குமே இன்சுலேட்டர்னு தெரியும். யார் இன்சுலேட்டர்னா, கண்டக்டே பண்ணாதவனுக்கு பேரு இன்சுலேட்டர். ஒரே நிமிஷம். இன்சுலேட்டர் கண்டக்ட் பண்ணாத ஆளுக்கு பேரு இன்சுலேட்டர். நல்லா கண்டக்ட் பண்ணா கண்டக்டர். உங்களுக்கு தெரியுமா, செமி கண்டக்டர்னு ஒரு ஆளு இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஆனா புக்ஸ்ல எங்கேயும் நீங்க படிச்சது இல்லை, இப்பதான் படிக்கிறீங்க. செமி கண்டக்டர் இந்த கொஷின் தான் இந்த 3 வருஷமும் கேட்ட கொஷின். நீ மேல நம்பிக்கை இல்லாம இருந்தது அப்படின்னா போயிட்டு கூகுள்லயோ இல்ல பழைய பேப்பரையோ எடுத்து பாரு. அந்த 3 வருஷமும் இந்த கொஷினை மாத்தி மாத்தி கேட்டிருப்பாங்க. டாபிக் இதே தான். டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும், கண்டக்டர். டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் குறையும், இன்சுலேட்டர் அண்ட் செமி கண்டக்டர். அப்போ இதுக்கு பேரு பாசிட்டிவ் ஆல்பா. என்ன சார் இது பாசிட்டிவ் ஆல்பா? ஒன்னு அதிகமாகும் போது இன்னொன்னு அதிகமாகுதுன்னா அதுக்கு பிளஸ். யார் சார் ஆல்பா? டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் எப்பெல்லாம் எனக்கு தோணுதோ அப்பெல்லாம் அந்த கொஸ்டின் கேட்டுன்னே இருப்பேன், நீங்க பதில் சொல்லிட்டே இருக்கணும். ஆல்பா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அப்ப பாசிட்டிவ் ஆல்பாவா இருந்தா அது கண்டக்டர். பாசிட்டிவ் ஆல்பான்னா என்னப்பா மீனிங்னு உங்கள்கிட்ட கேட்டா, டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். சரி, பாசிட்டிவ் ஆல்பா. அப்ப கண்டக்டன்ஸ் என்ன ஆகும்? உனக்கு புரியுதா? ரெசிஸ்டன்ஸும் கண்டக்டன்ஸும் எதிரிங்க. டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். இது ஒன்னதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்.
அந்த ரெசிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு கண்டக்டன்ஸை மாற்றி சொல்லணும். when temperature increases resistance also increases, then conductance decreases. ஏன்னா ரெசிஸ்டன்ஸும் கண்டக்டன்ஸும் உல்டான்னு உங்களுக்கே தெரியும். R is proportional to 1/g. இன்னையில இருந்து ஜிக்கு ஒரு பேர் வைக்கிறோம், கண்டக்டன்ஸ். இங்க வாங்க, when temperature increases resistance decreases, so conductance increases. இது என்னப்பா மெட்டீரியல்? இன்சுலேட்டர். ஒன்று அதிகமானா இன்னொன்று குறையுது சார். கண்டக்டன்ஸை பற்றி யோசிக்க கூடாது, அது லாஸ்டாக தான் வரணும். டெம்பரேச்சர் அதிகமாகும் பொழுது ரெசிஸ்டன்ஸ் குறையுது, விச் மீன் நெகட்டிவ் டெம்பரேச்சர். ஒன்று கூப்பிட்டு ஏன்ப நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் யாருன்னு கேட்டா அவங்க பதில் என்ன? நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கேட்டா இன்சுலேட்டரும் செமிகண்டக்டரும் சார். பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கண்டக்டர். பாசிட்டிவ் ஆல்ஃபா கண்டக்டர், நெகட்டிவ் ஆல்ஃபா இன்சுலேட்டர் அண்ட் செமிகண்டக்டர். டெம்பரேச்சர் அதிகமான ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும், கண்டக்டர். டெம்பரேச்சர் அதிகமான ரெசிஸ்டன்ஸ் குறையும், இன்சுலேட்டர் அண்ட் செமிகண்டக்டர். இதெல்லாம் இன்னும் டீடைல்டா அப்படியே போக 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 நம்ம கத்துக்கிட்டே போகலாம். ரைட்டா? ஸோ ஓம்ஸ் லா பத்தி பேசிட்டு இருக்கோம், திரும்ப இங்க வாங்க. ரைட். ஸோ ஓம்ஸ் லால நீங்க கத்துக்கிட்டது. தென் வேல்யூ ஆஃப் ஆர்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. வேல்யூ ஆஃப் ஆர் உங்களோட என்சிஆர்டி கொஸ்டின். ஆர் ரெசிஸ்டன்ஸ்னு எங்களுக்கு தெரியும் சார், ஆனால் அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. இப்போ டக்குன்னு என்ன பண்றேன்னா, ஒரு டைம் எல்லாரும் ஞாபகப்படுத்திக்கோங்க, உங்களுக்காக தான் அது. சார் நீங்க 3 சொன்னீங்களா சார்? டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். இன்னொன்னு சொல்லவே இல்லை சார். கண்டக்டன்ஸ் மா. ஓகே சார். டெம்பரேச்சர் நீ ஆனா கண்டக்டன்ஸை இப்ப பார்க்க கூடாது, ரெசிஸ்டன்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு உல்டாவா சொல்லிக்கணும், மாத்தி சொல்லிக்கணும். ஓகே சார். மைக் ஆன் பண்ணு. எஸ் சார். கண்டக்டர் கண்டக்டர் டெம்பரேச்சர் அதிகமான ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? ஃபார் கண்டக்டர் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் சார். ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா அது பாசிட்டிவ் ஆல்ஃபாவா நெகட்டிவ் ஆல்ஃபாவா? பாசிட்டிவ் ஆல்ஃபா. ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா கண்டக்டன்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். சூப்பரா சொன்னேன். இன்சுலேட்டரும் செமிகண்டக்டரும், இன்சுலேட்டரும் செமிகண்டக்டரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன்சுலேட்டர் அண்ட் செமிகண்டக்டர் என்ன ஆல்ஃபா? அது பாசிட்டிவா நெகட்டிவ்? நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ் ஆல்ஃபா அப்படி சொல்லு சார். கண்டக்டன்ஸ் ஏனா இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இன்சுலேட்டர் செமிகண்டக்டர். ஒரு நிமிஷம் பதட்டப்படாது. கண்டக்டன்ஸ்க்கு போக கூடாது. முதல்ல டெம்பரேச்சர் அதிகமான ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் முதல்ல சொல்லணும். சொல்லு. டிக்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆனா அதனால கண்டக்டன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். எல்லாருமே கத்துக்கோங்க, வர்ஷிகா பண்ற தப்பு சூப்பரா சொல்லிடுச்சு. கண்டக்டன்ஸை முதல்ல கொண்டு வரக்கூடாது, குழப்பிப்பீங்க. கண்டக்டன்ஸை லாஸ்டா தான் கொண்டு வரணும். டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த ரெசிஸ்டன்ஸை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நீங்க கண்டக்டன்ஸை மாத்தி சொல்லணும். இன்சுலேட்டரும் செமிகண்டக்டரும் when temperature increases resistance decreases, ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகிறத பார்த்துட்டு கண்டக்டன்ஸ் இன்க்ரீசஸ்னு சொல்லணும். இது நெகட்டிவ் ஆல்ஃபா, மேல இருக்கிறது பாசிட்டிவ் ஆல்ஃபா. ரைட்டா? கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ எல்லாரும் நல்லா கத்துக்கணும். இந்த வாரம் டெஸ்ட் போர்ஷன் போகும்போது நான் சொல்றேன். லாஸ்ட் வீக் 45 கொஸ்டின் வச்சதுனால எழுதலையான்னு எனக்கு தெரியல. இந்த வீக் வெறும் 30 கொஸ்டின்ஸ் மட்டும்தான். மறுபடியும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எல்லாரும் எழுத போறீங்க. டெஸ்ட்டை மிஸ் பண்ணிடாத. ஓகே. I equal to NA VD சார். வேல்யூ ஆஃப் ஆர் கேட்டாங்களே, நாங்க என்ன பண்றது? I equal to NA VDக்கு பதிலா E tau by M into E கத்துக்கிட்டோமா? இந்த ஆரை தேடி போயிட்டு இருக்கேன். ஏற்கனவே சொல்லிட்டீங்க சார், பரவாயில்ல. NA E square tau by M into க்கு பதிலா V by L. So I equals to 1 by R into V. அப்போ 1 by R இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? NA E square tau by ML. யாரை தேடி போயிட்டு இருக்கீங்க? ஆரை தேடி போயிட்டு இருக்கோம். ஸோ R equals to ML by NA E square tau. இங்க பாரு, நீ போயிட்டு கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட ப்ரீவியஸ் இயர் சிபிஎஸ்சி போர்ட் கொஷின் போட்டு பாரு. அதுல இந்த கொஷின் வந்து நிற்கும். இந்த வேல்யூ ஆஃப் ஆர்ன்னு கேட்டிருப்பாங்க. இந்த ஆப்ஷனும் இருக்கும். ஆனா இது 1 by R. மேல எம்எல் இருக்கணும். எம்எல் என்ஏ எல்லாமே சிங்கிளா தான் இருக்கும். இ மட்டும்தான் ஸ்கொயரா இருக்கும்.
ரைட்டா? அவங்க மாற்றி மாற்றி உன்னை ஏமாற்றி வச்சிருப்பாங்க. n ஸ்கொயர்னு கொடுத்து வச்சிருப்பாங்க, a கியூப்னு கொடுத்து வச்சிருப்பாங்க, m பவர் 0ன்னு கொடுத்து வச்சிருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிருப்பாங்க. r equals to ml by na ஸ்கொயர் tau. ஸோ வேல்யூ ஆஃப் r கற்றுக்கிட்டீங்க. பாசிட்டிவ் ஆல்ஃபா யாரு, நெகட்டிவ் ஆல்ஃபா யாரு, டெம்பரேச்சர் அதிகமான ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், ஓம்ஸ் லாவை அவ்வளோ சூப்பராக பேசிட்டு இருந்தோம். கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்தது ஒரே நிமிஷம். இப்போ ரெசிஸ்டாரை பற்றி பேசினதுனால நம்ம சூப்பராக இன்னும் உள்ள போயிடலாம். ஒரு சூப்பரான 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. படிச்சிருவோமா? ஏற்கனவே நீங்கள் படிச்சது தான். ரெசிஸ்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். ஸ்வேதா கூட ஏன் எல்லாரும் வெளில போயிட்டு வரீங்க? 2 பேர் அடிக்கடி வெளில போயிட்டு வரீங்க, என்னாச்சு? சார் கிளாஸுக்கு லேட்டு சார் இன்னைக்கு. ஏன் சார் ஸ்கூல்ல வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் வச்சுட்டாங்க சார், இப்பதான் விட்டாங்க சார், அதனால தான் சார். 2 மொபைலையும் 2 பக்கமா வச்சுக்க முடியுமா? இதான் மேஜிக்லாம் பண்ணுவேன், அனஸ்டி சொல்லிச்சு. சார் ரைட், அப்படி இருந்ததுன்னா நீ அந்த கிளாஸை கவனி. பரவாயில்ல, இந்த கிளாஸ் வேணும்னா திருப்பி நான் இன்னொரு டைம் சொல்லி கொடுத்துறேன். அப்படி இல்லைன்னா ரெக்கார்டட் பார்த்துக்கலாம். ஓகே சார், பார்த்துக்கிறேன் சார். கவனிங்க. அடுத்த 15-20 நிமிஷம் ஒரு வேற ஒரு உலகத்துக்குள்ளார உங்களுக்கு கூட்டு போறேன். அப்படியே கையை பிடிச்சிக்கோ. ரெசிஸ்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். ரெசிஸ்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். ரைட்டா? நான் ஏற்கனவே நேற்று சொன்ன டைலாக். 20 வருஷம் கழிச்சு உங்களை சந்திக்கும் பொழுது இந்த கொஸ்டின் கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியும். ரெசிஸ்டார்ஸ், நான் ரெசிஸ்டன்ஸ்னு எழுதுனேன்னா ரெசிஸ்டார்னு எழுதியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் கண்ணால பார்க்க முடியாது, மொபைலில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் மாதிரி. கற்றுக்கிட்டீங்களா? ஸோ மொபைல்ன்றது ரெசிஸ்டார், அதில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் இஎம் வேவ்ஸ் இருக்குல்ல, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து உயிர் மாதிரி. ரெசிஸ்டார் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். 10th படிக்கும்போது கொஞ்சம் குட்டி பசங்களாக இருந்திருப்பீங்க, அதனால புக்கில் இருக்கிறத அப்படியே படித்து அழகாக எழுதியிருப்பீங்க. பட் ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு புரிஞ்சிக்கக்கூடிய அந்த தன்மை இங்கே உங்களுக்கு வந்துருச்சு இல்லை? பார்த்துக்கலாமா? இந்த மாதிரி எழுதுனா இதுக்கு பேரு ரெசிஸ்டார். அப்ப R1 ஒரு ரெசிஸ்டார், R2 இன்னொரு ரெசிஸ்டார், R3 மூணாவது ரெசிஸ்டார். ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் வித் அ பேட்டரி V. இது எப்படி சார் சீரீஸ்னு சொல்றீங்க? இதான் நீன்னு வச்சுக்கோங்க. இது உன்னோட லெஃப்ட் ஹேண்டு, இது உன்னோட நம்மளை பார்த்து நிற்கிறீங்களா? அப்போ இது ரைட் ஹேண்டு, இது லெஃப்ட் ஹேண்டு. ஓகே, அடுத்தது இது உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, யாருன்னு டக்குன்னு ஞாபகம் வருதா? ஓகே, அவனோட ரைட் ஹேண்டு, உங்களோட லெஃப்ட் ஹேண்டு. மூணாவதா இன்னொரு ஃப்ரெண்டு, தெரியுதா? ரைட்டு லெஃப்ட்டு, ரைட்டு லெஃப்ட்டு, ரைட்டு லெஃப்ட், இப்படி கனெக்ட் ஆயிருந்தா இதுக்கு பேரு சீரீஸ். பாருங்க, லெஃப்ட் ரைட்டு, அப்படி மறுபடியும் லெஃப்ட் ரைட்டு, மறுபடியும் லெஃப்ட் ரைட்டு, இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருந்தா அதுக்கு பேரு சீரீஸ் காம்போ. ஆனா இதெல்லாம் அவங்க போய் உங்க ஸ்கூல்ல நீ சொல்ல முடியாது, எக்ஸாம்ல சொல்ல முடியாது. இதுக்கு சரியான வார்த்தை என்னன்னா, கரண்ட் மாறாம டிராவல் ஆச்சு அப்படின்னா இது சீரீஸ் காம்பினேஷன். கரண்ட் குறையவே கூடாது. 10 ஆம்பியர் வீட்ல இருந்து கிளம்புனா இந்த 3 ரெசிஸ்டார் வழியா போயிட்டு 10 ஆம்பியராவே தான் போகணும், 10 ஆம்பியராவே தான் திரும்ப வரணும், எங்குமே பிரியவே கூடாது. அப்படி இருந்தா இந்த 3மே சீரீஸ் காம்பினேஷன் கத்துக்கணும். சரி, புரிஞ்சிருச்சு. அப்ப சீரீஸ் காம்பினேஷன்னா கரண்ட் சேம்னு ஆரம்பிக்கணுமா இந்த டாபிக்க? ஆமா. In series combination current same, in series combination current same, in series combination அதே மாதிரி அங்க கெபாசிட்டர் படிச்சோம்ல 11th இதுல ஃபர்ஸ்ட் லெசன்ல, சார்ஜ் சேம்னு படிச்சோம் பாருங்க. in series combination current same, series combination current same. கத்துக்கிட்டீங்களா? அப்படிங்க வாங்களேன். நான் கொடுத்ததோ V, உங்ககிட்ட ஒரு 100 ரூபா கொடுத்துட்டேன். நீ என்ன பண்ற, R1க்கு போயிட்டு ஒரு 30 ரூபா கொடுத்துட்டேன், R2க்கு போயிட்டு இன்னொரு 40 ரூபாய் கொடுத்துட்டேன், R3க்கு போயிட்டு இன்னொரு 30 ரூபாய் கொடுத்துட்டேன். அப்ப நீ என்ன கொடுத்தனோ 3 பேருக்கும் நீ ஷேர் பண்ணி கொடுத்துட்ட. கரெக்டா பாருங்க. ஸோ V equal to V1 plus V2 plus V3 மறக்கவே கூடாது. எப்ப V போட்டாலும் V1 plus V2 plus V3 in series combination. சரி,
ஓம்ஸ் லால விக்கு பதிலா ஐஆர்னு சொன்னீங்களே சரி. ஆமா, இப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? விக்கு பதிலா ஐஆர் தான். இருங்க சரி, இது சீரிஸ் காம்பினேஷன் தானே, எஸ்ஸை விட்டுட்டு போறீங்களே. இன் சீரிஸ் காம்பினேஷன், அந்த சீரிஸ் காம்பினேஷன்ற வார்த்தையை சொல்றதுக்காக அங்க ஆர்எஸ்ன்னு கத்துக்கணும். யாராவது சரியா சொல்லுங்க. V1க்கு IR1 எழுதியிருக்கேன், V2க்கு IR2 எழுதியிருக்கேன், V3க்கு IR3 எழுதியிருக்கேன். சார் 1/, 1 by சார் 1/IR1, 1/IR. ஏன் 1 by IR1, 1 by IR2? பேசுமா, தப்பா சொன்னா சீரிஸ்ல வந்து பேரலல் மாதிரி எழுதணும், பேரலல்ல சீரிஸ் மாதிரி எழுதணும். சீரிஸ்ல பேரலல் மாதிரி இருக்கும், பேரலல்ல சீரிஸ் மாதிரி இருக்கும். அப்படி எழுதணும் சார் பாருங்க. கெப்பாசிட்டரையும் ரெசிஸ்டாரையும் குழப்பிக்காத. நீ சொல்லிட்டு இருக்கிறது கெப்பாசிட்டர் 1/C1 + 1/C2 + 1/C3, ரெசிஸ்டார் கெப்பாசிட்டர் சீரிஸ் காம்பினேஷன், பேரலல்ல C1 + C2 + C3. தெரியுதா? ஓகே ஞாபகம் வச்சுக்க கூடாது, சால்வ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லணும். ரைட் பை. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதாப்பா? விக்கு பதிலாக IR1, IR2, IR3. யாராவது டக்குன்னு சொல்லுங்க. ஏன் இங்க I1, I2, I3 நான் எழுதல? தனஸ்ரீ. சேம். ஆமா சேம், சூப்பரா சொல்லிட்டீங்க. ஸோ ஐ சேம் சார். அப்போ அடுத்த ஸ்டெப்ல IRS = IR1 + R2 + R3. ஆமா, ஐ அடிச்சு தூக்கி போட்டோம் அப்படின்னா RS வேணும், R1 + R2 + R3ன்னு சூப்பரா கத்துக்கணும். இது நீங்க படிச்சது தான் பல்தி, நான் ஒன்றும் புதுசா எதுவும் சொல்லி தரல, ஆனா நல்லா புரிய வச்சிருக்கேன். இன் சீரிஸ் காம்பினேஷன் கரண்ட் சேம், அங்கிருந்து ஆரம்பிக்கணும். டோட்டல் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வேணும்னா இண்டிவிஜுவல்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ IR1, IR2, IR3. ஏன் I1, I2, I3ன்னு எழுதல? ஐ சேம்னு கத்துக்கணும். ரைட். இதை யாராவது வார்த்தையா சொல்ல ட்ரை பண்ணுவோமா? நான் நேற்று மாதிரி ஒரு டைம் சொல்றேன், ரெண்டாவது டைம் நீங்க சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஒரு 2-3 பேர் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். ரைட்டா? இதை எப்படி சொல்றேன்னு பாரு. ஆர்எஸ் பாரு, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் காம்பினேஷன். சரி, எஃபெக்டிவ்லாம் எனக்கு தெரியாது, அப்போ வேற மாதிரி சொல்லுங்க. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் காம்பினேஷன். Total resistance in series combination is equals to sum of resistance of individual resistors. Total resistance in a series combination is equals to sum of முதல்ல அந்த பிளஸ் சொல்லிக்கணும். resistance of a individual resistors, இல்லைன்னா effective resistance ன்னு சொன்னாலும் சரிதான், டோட்டல்னு சொன்னாலும் சரிதான். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் காம்பினேஷன் எழுதுற 5 மார்க்கை தப்பு இல்லாம எழுதணும், 1 மார்க் கூட போகக்கூடாது. எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் காம்பினேஷன் எல்லாத்தையும் செய்துட்டேன். ஈக்குவல்ஸ் டு இந்த பிளஸ் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிரு. சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் of a individual resistors. அவ்வளவுதான். இந்த லைன் கண்டிப்பா இருக்கும், இல்லைன்னா இதுல ஒரு 1/2 மார்க் கட் பண்ணிடுவாங்க, அதுல ஒரு 1/2 மார்க் கட் பண்ணிடுவாங்க. சரி, புரிஞ்சிருக்கு பா? இப்ப கேட்கறதா உங்கள்கிட்ட சீரிஸ் காம்பினேஷன் ரெசிஸ்டார் சொல்லுங்க. இப்ப உங்களுக்கே தெரியாது. சரி, RS வேணும்னா R1 + R2 + R3. கெப்பாசிட்டர் ஞாபகப்படுத்தி சொல்லுங்களேன். 1/CS = 1/C1 + 1/C2 + 1/C3. கெப்பாசிட்டர் தான் ரெசிப்ரோக்கல். இங்க சீரிஸ் காம்பினேஷன் R1 + R2 + R3. சார் ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட், எல்லா ரெசிஸ்டாரோட வேல்யூ சேமா இருந்தா என்ன சார் ஆகும்? R வியோட கனெக்ட் பண்ணிருக்கேன், RS என்னவா இருக்குன்னு யோசிக்க முடியுமா? RS R1 + R2 + R3 தானே. இங்க 3 பேர் இருக்கிறதுனால 3R. சார் ஒருவேளை நிறைய பேர் இருந்தா NR. அப்ப ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் காம்பினேஷன்ல எல்லாமே சேமா இருந்தா NRன்னு கத்துக்கணும். ரைட்டா? கிளியர் எல்லாருக்குமே? ஒரு 2.5 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். டயக்ராம் போடணும். டயக்ராம் பத்தி கதை சொல்லிருங்க. R1, R2, R3 are connected in series with the battery. In series combination current same, potential differ ஆகும். V = V1 + V2 + V3. V க்கு பதிலா IR1 + IR2 + IR3. ஐ தூக்கி வெளில போட்டு அடிச்சுட்டு RS = R1 + R2 + R3 முடிச்சுட்டு, so total resistance in series combination is equals to sum of resistance of a individual resistor சொல்லி முடிச்சுட்டு, எல்லாருமே சேமா இருக்காங்கன்னு ஒரு லைனை காமிச்சிட்டு RS = NR நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இது ஒரு 2.5 மார்க்ஸ்.
ரைட்டா? இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாது. குழந்தை கொஸ்டின் அப்படியே டக்குன்னு ஓடியாந்துடும். அடுத்தது parallel சொல்லி கொடுங்க சார். parallel படிச்சிருவோமா? இப்போ நாளைக்கு கிளாஸ் மிஸ் பண்ணிடாது, செம்மையா இருக்கும். சீரிஸ் அண்ட் parallelல அவ்வளோ சம் போட்டு காட்டுறேன். ஒரு 50% ஆஃப் லெசன் நாளைக்குள்ள எடுத்து கொடுத்துறேன். அடுத்த வாரத்துல ஆல்மோஸ்ட் முடிச்சு கொடுத்துட்டு அடுத்த வாரம் சம் போட்டு காமிச்சிடறேன். parallel combination. When three resistors are connected in parallel, 1 2 3 3 தான் காமிக்கணுமா சார்? உன் விருப்பம், எத்தனை வேணாலும் காமிச்சுக்கோ, பட் எத்தனை காமிச்சோமோ அத்தனை இருக்கணும். ரைட் பை. பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்க முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. என்ன சார் இது? In parallel combination, in parallel combination, in parallel combination, in parallel combination, potential same. In series combination, current same. In series combination, current same. ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ரைட்டா? இந்த இதெல்லாம் சொல்லணுன்றதெல்லாம் இல்லை. சீரிஸ் காம்பினேஷன் கரண்ட் வாய்க்காலில் தண்ணி ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், எங்கேயும் பிரியாது. parallel காம்பினேஷன்ல ஹை கரண்ட் வரும், ஒரு ஜங்ஷன் வந்துடும். இப்போ நீங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சைக்கிளில் போயிட்டே இருக்கீங்க, ஒரு ஜங்ஷன் வந்துருச்சு. ஒருத்தன் வீட்டுக்கு இப்படி போகணும், இன்னொருத்தன் வீட்டுக்கு இப்படி போகணும், இன்னொருத்தன் வீட்டுக்கு இப்படி போகணும். 3 பேரும் ஒன்றா சேர்ந்து அடுத்த நாள் வரும்போது ஒன்றா சேர்ந்து ஸ்கூலுக்கு ஒன்றா திருப்பி வந்துடுறீங்க. அவ்வளோதான். கரண்ட்டு இங்கேருந்து போகும்போது ஐயா போகும், ஜங்ஷன் வந்ததுக்கு அப்புறம் கரண்ட் மாறும், பொட்டென்ஷியல் மாறாது, வி அப்படியே தான் இருக்கும். அப்போ இன் parallel காம்பினேஷன் வி சேம்னு இந்த கொஸ்டினை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இன் parallel காம்பினேஷன் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் சேம். இப்போ நான் எப்படி இந்த கொஸ்டினை எழுத போறேன்னு நேரம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக யோசிச்சிருப்பேன், எனக்கு தெரியும். போன டைம் வி ஆரம்பிச்சுன்னா இப்போ கண்டிப்பாக ஐ தான் சார் ஆரம்பிக்கணும். இப்போ I equal to I1 plus I2 plus I3 இந்த ஈக்குவேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஐக்கு பதிலாக V by Rன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா விக்கு பதிலாக IR. அப்போ இங்கே V by R இருங்க சார், P போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. parallel காம்பினேஷன் I1க்கு பதிலாக V by R1ன்னு எழுதணும், I2க்கு பதிலாக V by R2, I3க்கு பதிலாக V by R3. இப்போ நான் உங்ககிட்ட என்ன கொஷின் கேட்க போறேன்ற அளவுக்கு நீ யோசிச்சு வச்சிருப்ப. இங்க ஏன்பா V1 V2 V3ன்னு எழுதல? உன் பதில் என்ன? சேம் சார், V வந்து சேம். V சேம். ரைட்டா? ஸோ V 1 by RP, V எடுத்துட்டோம். 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. V காலி பண்ணிட்டு V 1 by RP equal to, அவ்வளோதான். இப்போ 5 மார்க்கே முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் எடுத்துருக்கு? 1 by RP equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. சரி, இது எல்லாமே புரிஞ்சிச்சு. இதுக்கு கீழே ஒரு டயலாக் ஒன்று எழுதணுமே, என்ன சார் எழுதுறது? இப்போ அந்த கொஷினை இதெல்லாம் முடிச்சிட்டிங்க, இப்போ சூப்பராக முடிச்சிட்டிங்க. 4.5 மார்க்ஸ் எடுத்தாச்சு. இந்த 0.5க்கு என்ன சார்? தலைகீழ இருக்கா? 1 by RP ரெசிப்ரோக்கலாக இருக்குல்ல, அப்போ எப்படி ஆரம்பிக்கணும்? ரெசிப்ரோக்கல் ஆஃப் யாரு? RP. ரெசிப்ரோக்கல் ஆஃப் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். என்ன காம்பினேஷனு? parallel காம்பினேஷன். parallel காம்பினேஷன் லெஃப்ட் ஃபுல்லா சொல்லிட்டேன். reciprocal of effective resistance in parallel combination is equals to அப்புறம் எப்படி சார் எழுதுறது? முதல்ல சம் பண்ணணுமா? ஆமா, sum of இங்கே எல்லாம் தலைகீழ தான் சார் இருக்கு, ரெசிப்ரோக்கலா தானே இருக்கு. sum of reciprocal of னா 1 by R1 1 by R2 1 by 3 1 by R3. sum of reciprocal of resistance of individual resistors. அவ்வளவுதான். இந்த லைன் அப்படியே எழுதி முடிச்சா கொஸ்டின் சூப்பரா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். So reciprocal of effective resistance in parallel combination is equals to sum of reciprocal of resistance of individual resistor. இதை உட்காந்து 10 டைம் எழுதி பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணலாம். உட்காந்து ஈக்குவேஷனை பார்த்து அப்படியே வார்த்தையா சொல்லணும். என்ன சொன்னார் இருந்தாலே தலைகீழ இருக்கு, ரெசிப்ரோக்கல் ஆரம்பிக்க சொன்னாரு. ஆர்பிஆர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், என்ன காம்பினேஷனு? parallel காம்பினேஷனு என்ன இருக்கு? இஸ் ஈக்குவல்ஸ் டு, முதல்ல என்ன சொல்லணும்? சம் ஆஃப் சொல்லணும். எல்லாம் தலைகீழ இருக்கு, ரெசிப்ரோக்கல் ஆஃப். ஸோ சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர்ஸ். சூப்பரா இருந்துச்சு. லாஸ்டா
என்ன சொல்றது, கடைசியா பாயாசம் ஊற்றுவாங்கல்ல இலையில, அந்த மாதிரி எல்லாருமே சேமா இருந்துட்டா என்ன சார் பண்றது? 1/rp 1/r 1/r 1/r. வருஷா வருஷம் பசங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? 3/r. இது 1/rp. இதுக்கு மேல அவன் யோசிக்க மாட்டான், நேரா ஆப்ஷன்ல போய் 3/r டிக் பண்ணிட்டு போயிடுறது. நான் தேடி போனது ஆர்பியை தேடி போயிட்டு இருக்கேன். r/3 தான் டிக் பண்ணணும். எப்பவுமே parallel காம்பினேஷன்ல ஃபைனல் ஆன்சர் போறீங்கன்னா நான் தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு மேல r இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். என்ன ஆன்சர் வந்தாலும் மேல r இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப சீரிஸ் காம்பினேஷன் பார்த்துட்டீங்கன்னா rs equals to r1 plus r2 plus r 3r. ஆன்சர்ல மேல r இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஆன்சர்ல மேல r இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தெரியாம 3/r இல்ல 3/4r இதெல்லாம் ஆன்சரா இருக்க வாய்ப்பே கிடையாது. தப்பு பண்ணக்கூடாது. எப்பவுமே parallel காம்பினேஷன்ல சம்ம போட்டீங்கன்னா அதை திருப்பி போட்டு தான் ஆன்சர் சொல்லணும். ரெசிப்ரோக்கல் எடுத்து தான் ஆன்சர் சொல்லணும். ஏன்னா உனக்கு வந்திருக்கிற ஆன்சர் 1/rp தான் உனக்கு வந்திருக்கு. ஆனா கேட்ட கேள்வி அது இல்லை, ஆர்பி. ஸோ அதனால r/3 சூப்பரா கத்துக்கணும். நல்லா இருந்துச்சு அந்த கொஸ்டின். அப்படியே ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 மாடல் சம் மட்டும் இன்னைக்கு சொல்லித்தரேன். ஸோ நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா, நாளைக்கு அந்த 1 மணி நேரம் 10 நிமிஷமும் ரெசிஸ்டாரோட சீரிஸ் அண்ட் பேரல்ல 6 மாடல் ட்ரிக்கி சம்ஸா இருக்கும். என்ன சொல்றது, அப்படி களைச்சி களைச்சி போட்ட மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பார்க்க தான் அப்படி இருக்கும், செம்ம சாஃப்ட் சூப்பரா இருக்கும். ரைட் பை r1 plus r2 plus r3 சீரிஸ் காம்பினேஷன் parallel 1/r1 1/r2 1/r3 முடிச்சோமா எல்லாத்தையும். ஒரு சிம்பிள் சம் ஒன்று கவனி. ஒரு சம் நான் சால்வ் பண்றேன், ஒரு சம் ஹோம்ஒர்க் தரேன். அடுத்த 5 நிமிஷத்துல எனக்கு அந்த சம் வரணும். ஏற்கனவே ரெசிஸ்டாரோட ஓம்ஸ்லா எழுதி அனுப்பணும், ரெசிஸ்டாரோட சீரிஸ் அண்ட் பேரலல் சம் எழுதி அனுப்பணும். இப்போ தரப்போற சம் எழுதி அனுப்பணும். முதல்ல மொத்தம் 3 ஹோம்ஒர்க் உனக்கு. 9 o'clock இது அத்தனையும் எனக்கு வரணும் இண்டிவிஜுவலா, குரூப்ல இல்ல. ரைட்டா? ஸோ 9க்கு வரலன்னா 9:05 உனக்கு ஃபோன் வரும். இன்னைக்கு ஒரு வேலையும் கிடையாது, கிராஷ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அவங்க எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க, ஃபுல் போர்ஷன் எழுதிட்டு இருக்காங்க, நம்ம ஆப்லேயே தான் எழுதிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ரிசல்ட் ரொம்ப நல்லா வரும் அவங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்கோம். உன் கிளாஸே நான் 2-3 கிளாஸ் மிஸ் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தேன். ரைட் பை இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார் பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டரி 10 வோல்ட், இந்த இடம் 10 ஓம், இந்த இடம் 20 ஓம். போகிற கரண்ட் ஐ, இங்கே ட்ராப் ஆகிறது V1, ட்ராப் ஆகிறது V2. ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின், ஐ எவ்வளோ, V1 எவ்வளோ, V2 எவ்வளோ? இந்த 3 கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். யாராவது ட்ரை பண்ண, நீ தப்பா சொன்னா பரவாயில்ல, சரி இந்த சம்மை இப்படி சால்வ் பண்ணா ஆன்சர் நமக்கு கிடைக்கும், அந்த மாதிரி என்ன கூட்டு போங்களேன். நீ தப்பா கூட்டு போனா பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். போல்டா சொல்லு, எப்படி சால்வ் பண்ணணும்? முதல்ல என்ன பண்ணணும் சார்? RS equal to R1 plus R2. அப்படியே வெயிட் பண்ணுமா. RS equal to R1 plus R2 சூப்பரா சொன்னேன். சரி முதல்ல எஃபெக்டிவ் கண்டுபிடிச்சிருங்க. R1 plus R2 10 plus 20 30. எஸ் சார். அடுத்து என்ன பண்ணணும் சார்? அதுக்கப்புறமேட்டு V equal to I by V equal to IR ஃபார்முலா யூஸ் பண்ணி யாரை கண்டுபிடிக்கணும் சார்? I கண்டுபிடிக்கணும். ரொம்ப நல்லா சொன்னேன், I கண்டுபிடிக்கணும். I equal to V by R. V எவ்வளோ 10, R எவ்வளோ 30, அதனால 1/3. சரியாமா? எஸ் சார். ரெண்டும் சூப்பரா சொல்லிட்டேன். இப்போ மற்றவங்க அப்படியே லேர்ன் பண்ணிட்டே வாங்க. திருப்பி நான் ஒரு டைம் சொல்லித்தரேன். கொஸ்டின் அண்ட் ஆன்சரா போகும்போது இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு. அடுத்தது என்னமா பண்ணணும்? V1 V2 கண்டுபிடிக்கணும். V1க்கு என்னமா பண்ணணும்? ஓகே சரி, வர்ஷிகா கஷ்டப்படாது. மற்ற வேற யாராவது V1க்கு என்ன பண்ணணும்? I into R1 சார். சூப்பரா சொன்னமா. I into R1. I வேல்யூ எவ்வளவு பே? 1/3. R1 எவ்வளவு? 10. ஆன்சர் என்ன? 10. சரி கலக்கிட்டீங்க. V2 சொல்லுங்க. 1/3 into 20 சார். அது ஓகே, ஃபார்முலா I into R2 சார். அதனால 1/3 into 20 20/3. 20/3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 10 வருதான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா V equal to V1 plus V2 எல்லாருக்குமே தெரியும். டயக்ராம் பாரு, நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதுதான் இங்க டிராப் ஆகும். அப்போ ஒன்னு 10/3 சார், இன்னொன்னு 20/3. இது ரெண்டும் ஆட் பண்ணா 10 வருதான்னு செக் பண்ணுவோமா? பார்த்தாலே தெரியுது 10/3.
20/3. டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால 30/3, அதனால 10. இப்படிதான் ஒரு ரெசிஸ்டார் கொஸ்டினை சிம்பிளா சால்வ் பண்ணணும். சரி, இன்னும் கூட எனக்கு சரியா புரியல. எல்லாருமே ஒரு டைம் நல்லா கவனிங்க. அடுத்தது 3 ரெசிஸ்டார் வச்சு போட்டு காட்டுறேன். இங்க பாருங்க. எப்பவுமே இந்த மாதிரி மாடல் சம் வந்ததுன்னா R1 R2 வேல்யூ ஷியோரா கொடுத்துருவாங்க, V வேல்யூ ஷியோரா கொடுத்துருவாங்க. யாரை தேடி போகணும்னா ஐய தேடி போகணும், V1 V2 தேடி போகணும். ரூட்டை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல RS கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது ஐய கண்டுபிடிக்கணும், மூணாவது V1 V2 கண்டுபிடிக்கணும். RS கண்டுபிடிக்கிறதுக்கு R1 plus R2 plus R3, ஐய கண்டுபிடிக்கிறதுக்கு V by effective RS. ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த இடம் ஃபுல்லா ஐ தான் இங்கேயுமே, இதுவும் ஐ தான், இதுவும் ஐ தான், எல்லா இடத்துலயும் ஐ சேமா இருக்கு. ஒரே நிமிஷம் கவின்ராம், மைக் ஆன் பண்ண முடியாது? ஓகேப்பா, உங்க டவுட் சொல்லுங்க கவின். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்களே, ஒரே நிமிஷம். Sir, we know I is constant, but why don't we take V2? I constant தான். I constant வச்சுக்கிட்டு தான் V1 கண்டுபிடிக்கணும், V2 கண்டுபிடிக்கணும். சரிப்பா, மைக் ஒர்க் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. உங்க கொஸ்டினை தெளிவா கேளுப்பா. I constant, அப்ப I கான்ஸ்டன்ட்னா அந்த சர்க்கியூட் ஃபுல்லாவே I கான்ஸ்டன்டா தான் போகும். அதனால அந்த ஐயை வச்சுக்கிட்டு V1 வேணும்னா I R1, V2 வேணும்னா I R2. இப்போ V1 ஐ R1னா R1 சப்ஸ்டிட் பண்ண போறோம், R2னா R20 சப்ஸ்டிட் பண்ண போறோம். அதனால V1 V2 கிடைச்சிரும். செக் பண்றதுக்கு V1ஐயும் V2ஐயும் ஆட் பண்ணி பார்த்தா V கிடைக்குதான்னு பார்த்துக்கணும். ரைட், ஒருவேளை உனக்கு சரியா புரியலன்னா இப்போ இந்த 3 ரெசிஸ்டார் வச்சு போட்டு காட்டுறேன். டு ஃபைண்ட் I we use 10 omega instead of 20 omega. இல்லப்பா, அப்படி பயன்படுத்தக்கூடாது. சீரிஸ் காம்பினேஷன் தான் எடுக்கணும். ஏன்னா ரெசிஸ்டார் ஒன்று மாறி மாறி இருக்குதானே. நீ என்ன கேட்குறேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரே நிமிஷம் கிளியர் பண்றேன். கவனி, அவனோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏன் R1ஐயும் R2ஐயும் ஆட் பண்ணி டோட்டலா எடுக்கிறோம், 10 20 பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான். கவனிப்பேன். இப்போ எப்பவுமே ரெசிஸ்டார் ஸ்பிளிட்டா இருந்தது அப்படின்னா அதை ஒரு ரெசிஸ்டாரா மாத்துறது தான் உங்களோட முதல் வேலை. இந்த மாதிரி இருந்த சர்க்கியூட்டை இந்த மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணணும். அப்ப இது 10 இருக்கு, இது 20 இருக்கு, இது 10 இருக்கு. அப்ப இது 30 இருக்கு, இது 10 இருக்கு. அப்பதான் உன்னால ஐ கால்குலேட் பண்ண முடியும். ஐ கால்குலேட் பண்ண பிறகு அந்த ஐ இந்த ரெசிஸ்டார் 2 ரெசிஸ்டார் வழியாவும் ஐயாவே தான் போகும். அப்போ உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஓம்ஸ்ல என்ன சொல்லுது, ஒரு ரெசிஸ்டார் வழியா ஐ கரண்ட் போனா விஆ டிராப் ஆகும். அப்ப இந்த இடத்துல வேணும்னா ஐ இந்த 10 தான் R1, இங்க வேணும்னா V2 I R2. ஏன் I1 I2 போடக்கூடாது? இன் சீரிஸ் காம்பினேஷன் ஐ சேம். ரைட்டா கவின், ஓரளவு புரிஞ்சுதா கவின்? ரைட் பை, சூப்பர் பை. அடுத்த கொஸ்டின் பாருங்க பை. எல்லாருக்கும் ஓரளவு கத்துக்கிட்டீங்களா? இந்த 3 ரெசிஸ்டார் வச்சு போட்டுருவோம். சூப்பரா இங்க வாங்களேன். 3 ரெசிஸ்டார் வச்சு நான் ஒரு சம் போறேன். அடுத்து 3 ரெசிஸ்டார் வச்சு உங்களுக்கு ஒரு சம் கொடுக்குறேன். சூப்பரா ஜாலியா சால்வ் பண்ணிட்டு கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியுதுன்னா உன்னை ஐன்ஸ்டீன் அளவுக்கு நீ யோசிச்சுக்கலாம். அவ்வளோ இல்லதான் இல்லை, அவ்வளோ ஜாலியா இருக்குன்னு சொல்றேன். டைமே போக தெரியவே தெரியாது. பெர் டே ஃபுல்லா நீங்க மட்டும் சம் போட்டுனே இருக்கலாம். அவ்வளோ ஃபன்னா இருக்கும், அவ்வளோ ஜாலியா இருக்கும். சரி, when 3 ரெசிஸ்டார் கனெக்டட் இன் சீரிஸ், இன்னைக்கு ஒரு 8:15 வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணது 7:10 தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். 15 வோல்ட் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். R1 8 ohm, 16 ohm, 12 ohm. Find the value of current V1, V2, V3. இந்த சம்ம எல்லாருக்கும் புரியறதுக்காக நான் பொறுமையா சொல்லித்தரேன். சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி இன்னொரு சம் தரேன், சால்வ் பண்ணி இங்கே ஆன்சர் சொல்லுங்க. சரி, முதல்ல RS தேடி போயிட்டு இருக்கோம். R1 plus R2 plus R3 12 16 28 8 36 RS equal to 36. புரிஞ்சிருச்சு. என்னோட கம்ஃபர்ட்டுக்காக இது 18 வச்சு சொல்லித்தரேன், ஃப்ராக்ஷன்ல வரும். அதனால 18 வோல்ட் கொடுத்துருக்கேன். RS கண்டுபிடிச்சாச்சு. ஐக்கு பதிலா V by R. V 18, R 36, அதனால 1/2. உங்களுக்கும் அப்படிதான்ப்பா இருக்கும். ஸோ 1/2 போற கரண்ட் 1/2. ரொம்ப சிம்பிளா சொல்லிடுங்க. V1 IR1, V2 IR2, V3 IR3.
IR1 1/2 R1க்கு பதிலா 8 4 IR2 V2 1/2 16 8. ஓ உனக்கு நல்லா தெரியுது இங்க 18, இங்க 8 4 12. அப்ப கண்டிப்பா இது 6ஆ தான் இருக்கணும். தேவைனாலும் அதை கண்டுபிடிச்சுக்கோங்க. IR3 1/2 into 12 6 volt. இப்படிதான் V1 V2 V3 நீங்க ஷஃபிள் பண்ணிக்கணும். ஸோ சால்வ் பண்ணி பார்த்தா 18 கிடைச்சிடும். ரைட்டா? ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வாங்க. இது தப்பான சம்பளம் இல்லை. இப்பதான் கேட்டை திறந்து உங்களை வாசப்படிக்கு கூட்டு போயிருக்கேன். இன்னும் சம்மெல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த ஒரு சம் மட்டும் ட்ரை பண்ணுங்க. 6 ohm 10 ohm 14 ohm 30 volt. Find the value of current V1 V2 V3. உங்களுக்கான நேரம் 30 செகண்ட். யார் ஃபாஸ்டா சொல்றீங்கன்னு பாக்குறேன். ஃபாஸ்டா பர் வேலை பர். சீக்கிரம். எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும். V1 6, V2 10, V3 14. V1 6, V2 10 sir. V3 14. I அப்போ ஒண்ணா? ஆமா சார். அதான் டக்குன்னு போட்டீங்களா எல்லாரும்? சூப்பர். ஓகே பா, எல்லாரும் கிடைச்சிச்சா? முதல்ல ஐ பார்த்துக்கணும். இதுக்கு நோட்டு பேனாலாம் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லைப்பா. 16 16 14 30 I ஈக்குவல் டு V பை 6 30/30 1 V ஈக்குவல் டு IR 1 into 6 6 1 into 10 10 1 into 14. ரைட்டா? ரைட். அடுத்தது பேரலல்ல ஒரே ஒரு சின்ன சம் மட்டும் சொல்லித்தரேன், கவனி. இப்போ எல்லாருக்கும் சம் புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி ரெண்டே ரெசிஸ்டார் மட்டும் இருக்கு. பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். வழக்கம் போல 10 volt பேட்டரி, போற கரண்ட் ஐ. இங்க 10 ohm இருக்கு, இங்க 20 ohm இருக்கு. இது என்ன ஈஸி பாஸ். இந்த ஐடியா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க டீச்சருக்கு நீங்க கத்து கொடுத்துடலாம். அவருக்கும் நல்லா தெரியும், இருந்தாலும் அவர் சொல்றது உனக்கு புரியும்னு சொல்றேன். ஏதாவது ஆர்வ கோளாறுல வளரி விட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ போற கரண்ட் ஐ இங்க வந்த பிறகு இது I1 மாறுது, I2 மாறுது. கேள்வி ஐ வேணும், I1 வேணும், I2 வேணும். ரைட். ஒரு 5 செகண்ட் மட்டும் எல்லாரும் ரொம்ப ஷார்ப்பாக கவனி. என் பேச்சை கேளு. ரெடி ஆயிட்டியா? சொல்ல போற வார்த்தை எங்கேயுமே செதறவே கூடாது. இன்னைக்கு கற்றுக் கொடுக்கறது எப்பவுமே ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி சம் வந்தா முதல்ல எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஐய தேடி போவாங்க. ரெண்டுத்துக்கு பேரலல் போட்டுருவாங்க. 1/R1 1/R2 சால்வ் பண்ணிட்டு RP கிடைக்கும். வியை வச்சுக்கிட்டு ஆர்பியை வச்சுக்கிட்டு ஐய தேடி போவாங்க. I ஈக்குவல் டு V பை R தேடி போயிட்டு அதுக்கப்புறம் I1 I2 கண்டுபிடிப்பாங்க. ரைட்டா? ஸோ நேரா போறதுக்கு பதிலாக டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சுத்தி சுத்தி வர்றது, இந்த கதையெல்லாம் ஆகக்கூடாது. 10 செகண்ட் தான் அந்த சம்முக்கு. இந்த ஐடியா ஃபாலோ பண்ணு. இது 10ன்னா கண்டிப்பா இதுவும் 10 தான், இதுவும் 10 தான். ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் இன் பேரலல் காம்பினேஷன் பொட்டென்ஷியல் சேம். R இருக்கு, V இருக்கு, ஐய தேடி போறீங்க. I1 ஈக்குவல் டு V பை R. V1 R1 V1 10 R1 10 1 ஆம்பியர் சார். சூப்பரா? இங்க போறது 1 ஆம்பியர். I2 V2 பை R2 இங்க டிராப் ஆகிறது 10, R2 20, அதனால 1/2, அதனால 0.5. I வேணும்னா I1 பிளஸ் I2 ஜங்ஷன் போன பிறகு ரெண்டா பிரியுது. அப்போ 1ம் 0.5ம் 1.5 ஆம்பியர். அவ்வளவுதான் சம்மே. இதை போய் மற்ற பசங்க மாதிரி ஐ கண்டுபிடிச்சிட்டு ஆர்பி கண்டுபிடிச்சிட்டு ஐ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் I1 I2 தேடாத. இது எப்படின்னா ஃபைனல் ஆன்சர்ல இருந்து இப்படி வந்துருங்க, போன இடத்துல இருந்து திருப்பி வாங்க, இங்க இருந்து போவாதன்னு சொல்றேன். இப்ப எப்ப பேரலல் கொஸ்டின் வந்தாலும் முதல்ல I1 தேடு, I2 தேடு. அதுக்கு ஐடியா என்னன்னா பேட்டரியில என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதை தூக்கி அப்படியே ரெண்டு ரெசிஸ்டார்லையும் போட்டுக்கணும். 10 10 நல்லா இருக்குல்ல? பாத்துட்டீங்களா? இந்த ஒரு சம் போட்டுறீங்களா?
இந்த சம் நீங்க தான் சொல்லணும். சொல்லிட்டீங்கன்னா ஜாலியா நம்ம வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். 25 வோல்ட், இங்க 25 வோல்ட், 10 ஓம், 15 ஓம், 25 ஓம். ஐ தேடி போறது I1, I2, I3, I. எனக்கு இந்த 4 பேர் வேணும். டக்கு சொல்லு. சார் I1 வந்து 5/2 சார். I1 5/2. 5/2 I2 வந்து 5/3 சார். I2 வந்து 5/3 சார். 5/3. I3 வந்து 1 சார். 1. டோட்டலா செக் பண்ணிக்கோங்க பா. செக் பண்ணிக்கோங்க. புரியலமா? கரெக்டா வருதா? கிளியர். ஓகே பா, எல்லாருக்கும் இது கிளியரா வருதா பாருங்க. பா I equal to V by R. டக்குன்னு இந்த 25 தூக்கி இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. 25 அப்ப 25 V by R 10 2.5 இல்ல 5/2. இங்க 25/15 5/3 1.6 25/25 1 சால்வ் பண்ணா 2.6 5.1 ஆம்பியர். அப்ப I கண்டுபிடிக்கணும், I1 I2 I3 கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள். parallelல வந்தா பேட்டரியில இருக்கிறது அந்த ரெசிஸ்டன்ஸ். இப்போ நான் பியூரா ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் சொல்லி கொடுத்தேன், பியூரா parallel சொல்லி கொடுத்தேன். இப்போ நாளைக்கு என்ன பண்ண போறீங்கன்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போறீங்க. மிக்ஸ் பண்ண போறீங்கன்னா அது எப்படி தெரியுமா இருக்கும்? இங்க ஒரு ரெசிஸ்டார் இருக்கும், இங்க ஒரு ரெசிஸ்டார் இருக்கும். இது ரெண்டு parallel-ஆ? இங்க ஒரு ரெசிஸ்டார் இருக்கும், இங்க ஒரு ரெசிஸ்டார் இருக்கும். இது ரெண்டு parallel-ஆ? இங்க ஒரு ரெசிஸ்டார் இருக்கும். இங்க இருந்து பேட்டரி போதா? என்னன்னு கேக்குறாங்க பாரு. ஐ கேக்குறாங்க, இங்க டிராப் ஆகுற வோல்டேஜ் கேக்குறாங்க, இங்க டிராப் ஆகுற வோல்டேஜ் கேக்குறாங்க, இங்க டிராப் ஆகுற வோல்டேஜ் கேக்குறாங்க, போற கரண்ட் I1 I2 கேக்குறாங்க, இங்க ஐ கேக்குறாங்க, I3 I4 கேக்குறாங்க, திரும்ப ஐ கேக்குறாங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடும்போது என்ன பண்ணணும் நாளைக்கு அவங்களுக்கு கத்து கொடுக்குறேன். ஸோ இதை நீங்க நல்லா கத்துக்கணும்னா இந்த மேல இருக்கிற ரெண்டு சம்மும் சூப்பரா கத்துக்கணும். ஸோ சீரிஸ் காம்பினேஷன்ல என்ன பண்ணணும், parallel என்ன பண்ணணும். சூப்பரா இருந்துச்சா? ரைட். இப்போ நீ கிளாஸ் அவ்வளோ நல்லா போச்சு. எனக்கே